ஹாய், டியூஸ்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு சார்மி கேட்ட கேரட் தோசையும் பட்டாணி குழம்பும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஸ்வீட் பிஸ்கெட், எப்பவும் போல ஒரு ஃப்ரூட். பஸ்ல சாப்பிட மேடம் கப் கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க. மேடமை ரெடி பண்ணி பஸ்ல ஏத்தி விட்டாச்சு. அனுப்பிட்டு உள்ள வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது காலையில ராகி சேமியா செஞ்ச அவ சாப்பிடவே இல்லை. அவங்க அப்பாவை ஊட்ட சொன்னா ஏமாத்திட்டு இருக்கா. பால் மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கிளம்பிட்டா. அவ கிளம்புனதும் எனக்கு பாதி வேலை முடிஞ்சிடும், இன்னும் இருக்கிற மீதி வேலையை பார்க்கலான்னு தான் கிச்சனுக்கு வந்தேன். எக்ஸ்ட்ராவா இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் செய்யலான்னு ஊற வச்சிருந்தேன். ஆனா யாருக்குமே அது வேணாவாம். அப்படியே துணியில போட்டு சுத்தி பயிர் வரத்துக்கு வச்சா சாலட் மாதிரி செய்யலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் ராவா போட்டு இந்த பயிரையும் அதிலே போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் செய்யும்போது நாளைக்கு ரெசிபி அப்லோட் பண்றேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணோம். இனிமேல் எவ்ரி டியூஸ்டே விளக்கு வைக்க போறேன். செவ்வாய்க்கிழமை 9 வாரம் விளக்கு போட்டா நினைச்சது நடக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோல பார்த்தேன். பெங்களூர்ல இருக்கும்போது கம்ப்ளீட்டா 9 வீக்ஸ் விளக்கேத்தினேன். நான் நினைச்சதும் நடந்தது. இப்போ வைக்கிற விளக்கு வேண்டுதலுக்காக இல்ல, என்னோட மனசு நிம்மதிக்காக. கிச்சன் பக்கத்திலே சன்லைட் வர மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும். யூஸ்வலா அங்கதான் சாமான்லாம் கழுவி காய வைப்பேன். நேற்று நைட் இடம் பத்தலன்னு கிச்சன் ரேக்லயே அடுக்கி விட்டு அது உள்ள வந்து பார்க்கும் போதே ஃபுல்லா கசகசன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வெளியில கவிழ்த்தி வச்சிருந்த சாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை அடுக்கி வச்சுட்டு இருக்கும் போதே ரேக்க பார்க்கும் போது நினைச்சேன் ஃபுல் கிச்சன் கிளீன் பண்ணணும்னு. ஆனா அது ஸ்டார்ட் பண்ணா டைம் எல்லாம் அதுக்கே போயிடும். கபோர்ட க்ளோஸ் பண்ணிட்டா யாருக்குன்னா தெரியவா போகுது அப்படின்னு மூடிவிட்டேன். பூஜைக்கு தேவையான விளக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இது கார்த்திகை தீபத்துக்காக வாங்கி வச்சிருந்த விளக்கு. வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை கழுவி ஒரு பாக்ஸ்ல கிளீனா போட்டு வச்சிடுவேன். அதுல இருந்து 6 மண் விளக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கிச்சன் பாக்குறதுக்கு இப்பதான் கிளீனா இருக்குன்னு நினைச்சிட்டு வெளியே வந்தேன். வெளியில வந்து நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கிச்சன் கூட தடால் புடால் சத்தம். உள்ள போய் பார்த்தா திரும்பவும் மொத்த சாமானும் வெளியே வந்துட்டு இருக்கு. சார்மியோட அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சன் கிளீன் பண்றதுக்கு எல்லாம் ஒரு ஆள் கூட இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். நான் விளக்கேத்தணும்னு சொல்லி பாதிலே எஸ்கேப் ஆயிட்டேன். மோஸ்ட்லி கிச்சன் கிளீனிங்னாலே நான் எஸ்கேப் ஆயிடுவேன். 6 வெத்தலையில 6 தீபம் போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த போல பூஜை பண்ணதுல ஹாப்பி. இந்த போட்டோ நாங்க லாஸ்ட் டைம் திருச்செந்தூருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தோம். அங்க கடை வீதியில நிறைய போட்டோஷாப் கடை இருக்கும். ரேட் தான் கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா ஃபுல் கிளீன். சார்மி அப்பா இதுல எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. மேல ரேக்கு சின்ன சின்ன கிளீனிங் எல்லாம் நானே பண்ணிப்பேன். டீப் கிளீன் பண்றது இருந்தா கண்டிப்பா எனக்கு ஒரு ஆள் கூட இருந்தே ஆகணும். அதுலயும் இந்த கற்பாம்பூச்சிங்களை துரத்தி அடிக்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆளும் வேணும். நமக்காக கிச்சன்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா ஒரு ரெசிபியாச்சும் பண்ணி கொடுப்போம். இதோட ரெசிபி விலாக் ஈவினிங் போடுறேன். சார்மி ஸ்கூல்ல இருந்து வந்து இதை சாப்பிட்டு செம்ம ஆட்டம். அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பா. கம்மிங் சாட்டர்டே அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வேற வரப்போதான். மேடம் டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சாங்க. வந்து அவங்க தம்பியை வேற தனியா விட்டுட்டு இருந்தேன்னா அவனை பாத்துக்கிறேன்ற பேர்ல போட்டு நசுக்கி பிழிஞ்சிட்டா. தம்பியும் சார்மி கூட செம்ம ஜாலியா விளையாடுவான். 2 பேரும் ஒன்னா இருந்தா ஒரே ஆட்டம் தான். இந்த கிச்சன் ஐட்டம்ஸோட வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோ, ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலுமே இருக்குது. கமிங் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.